தமிழ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகையும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது என்டிஏ கூட்டணி. வணக்கம். வணக்கம் சார். பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். கருத்து கணிப்புகளை விட, எக்ஸிட் போல விட கிட்டத்தட்ட ஒரு 50-60 தொகுதிகள் கூடுதலாக தற்போது வரைக்கும் அவங்க முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். இந்த அளவுக்கான பின்னடைவு வரும் அப்படின்னு இந்தியா கூட்டணி தரப்புல எதிர்பார்த்தீங்களா? ஒருபோதும் இதை பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. இப்ப நாங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பேசல, தேர்தலுக்கு முந்தையே பேசிட்டு இருக்கோம். தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. பீகார்ல ஊர்வலமா போனாரு, யாத்திரை நடத்தினாரு. ரொம்ப தெளிவா என்ன சொன்னாருன்னா, இந்த தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 75 மேல் அகற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற தலையீடு, தலைவர் ராகுல் காந்தி மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் தொடர்ந்து குரல் கொடுத்ததன் அடிப்படையில் கடைசியாக 17 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப அந்த 17 லட்சம் வாக்காளர்கள் யாருடைய வாக்கு? அது குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய வாக்கு, மலைவாழ் மக்களுடைய வாக்கு, பட்டியலின மக்களுடைய வாக்கு, ஒரு குறிப்பிட்ட ஓபிசி மக்களுடைய வாக்கு. இதெல்லாம் அகற்றிட்டு தேர்தல் நடத்துவோம், எத்தனை மனு கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் காதை மூடிக்கொள்ளும் அப்படின்னா, இதை நாங்க இப்ப பேசல, தொடர்ந்து பேசிட்டு வரோம். இப்ப எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடக்குது. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? 73 விழுக்காடு நாங்க எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. அங்க போய் சேர்ந்தபாடு இல்லை. இன்னும் பல ஏரியால பல இடத்துல போல. ஆகையால என்ன சொல்றேன்னா, தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் சாதிக்க முடியும்னு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா, இது ஜனநாயகம் இருக்கா, சர்வதிகாரம் இருக்கா? இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய கடமை ஒரு இந்தியனுக்கும் உண்டு. இது தலையாய கடமை. இது இன்று ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளையாவது எல்லோரும் சேர்ந்து உறுதி ஏற்போம். தேர்தல் ஆணையம் ஏன் செவிசாய்க்க மாட்டேனது? இதற்காக வாக்குகளை நீங்கள் எடுக்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. இல்ல, இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. பாஜகவுடைய வாக்கு சதவீதம் தேர்தலுக்கு தேர்தல் கூடுது. மத்தியில் அவங்க ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. ஒருவேளை பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வரலைன்னா என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதுக்கான அடுத்த வாய்ப்பாக அது கொடுக்கப்படுது. அப்ப மற்ற தேசிய கட்சியான காங்கிரஸோ இடதுசாரிகளோ இல்ல மற்ற மாநில கட்சிகளுக்கான ஸ்கோப் அப்படிங்கறதே கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி தெரியுது தேர்தல் நடைமுறையில. இது கூட்டுறது குறையிறது இல்லைங்க. நாங்க என்ன சொல்றோம், நேர்மையான முறையில தேர்தல் நடத்துங்க. இந்த எஸ்ஐஆர் எதற்கு 2 மாதங்கள் தேர்தல்? இப்ப பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் வரப்போகுது, இப்ப நவம்பர் முடிய போகுது, டிசம்பர் ஜனவரி இருக்கு. இப்ப எதுக்கு எஸ்ஐஆர்? இங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப நோக்கம் என்ன? உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? இப்ப எல்லோரும் என்ன சொல்றாங்க, நாங்க 2 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் இருக்கணும்னு ஆசிரியர் பெருமக்கள் சொல்றாங்க. அங்கன்வாடி ஊழியர்கள் 3 மணி வரைக்கும் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த பணிகளை முடிச்சிட்டு பேர் தான் அந்த பெட்டிஷன் எடுத்துட்டு போயிட்டு ஊரா கொடுக்குறாங்க. அதை கொடுக்குறாங்களா? அதில் ஃபில்அப் பண்ண முடியுமா? அழித்தல், அதாவது எதையுமே கரெக்ஷன் இல்லாம ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுவே கிடையாது. எதுக்காக இந்த எஸ்ஐஆர்? நாங்க என்ன சொல்றோம், நீங்க தேர்தல் முடிச்ச பேர் 1 வருஷம் நடத்துங்க எஸ்ஐஆர், எவ்வளவு நாளும் நடத்துங்க. தேர்தலுக்கு முன்னாடி எது கொண்டு வரீங்க கேட்டா, நீங்க நடத்துறீங்க 8 எஸ்ஐஆர் நடத்துறீங்க. நாங்க நடத்துற எஸ்ஐஆர் வேற. நாங்க கியூஆர் ஃபார்ம் கொடுக்கல. கடந்த எஸ்ஐஆர்ல உங்க அம்மா அப்பா பேர் என்ன, உறவினர் பேர் என்னன்னு கேட்கல. இது அவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. இப்ப எங்களாலேயே இதை ஃபில்அப் பண்ண முடியுமான்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். உட்காந்து எல்லாரையும் முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ லட்சக்கணக்கான வாக்குகளை அகற்றணும். அவங்க என்ன அஜெண்டால வேலை பார்க்கறாங்களோ அந்த அஜெண்டால உள்ளவங்க வாக்களிச்சா போதும். அப்படின்னா இங்க ஜனநாயகம் எங்க இருக்கு? ஜனநாயகத்துக்கு ஏதாவது இங்க வாய்ப்பு இருக்கா? அதனால ஜவஹர்லால் நேருடைய பிறந்தநாள் விழா, அவர் தான் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இந்தியாவுடைய கட்டமைப்புல முக்கிய பங்காற்றியவர், நதிநீர் நிலைகள்லாம் வந்து இணைத்தவர், மிகப்பெரிய டேம்லாம் கட்டினவர். அவருடைய பிறந்த நாளில் சபதம் ஏற்போம், ஜனநாயகம் சாகக்கூடாது, ஜனநாயகத்தை உயிர்ப்பித்திருக்க வேண்டும். பாஜகவுடைய விமர்சனம் என்னன்னா, ஒன்றிணைய வேண்டும். பாஜகவுடைய விமர்சனம் என்னன்னா, இதற்கு முன்பு தேர்தலில் எதிர்க்கட்சிகள் தோல்வி அடைகிற போது வாக்கு இயந்திரத்தை குறை சொன்னார்கள். இப்ப தேர்தலில் தோல்வி பின்னடைவுன்னு வருகிற போது எஸ்ஐஆர் நடைமுறையை குறை சொல்கிறார்கள் அப்படின்னு தான் பாஜக விமர்சனம் வைக்கிறாங்க. ஜெயிச்சா அதை பத்தி பேசுறது இல்ல. சரி, நான் சொல்ல வேண்டாம்.
இல்ல நான் சொல்லல, பாஜகவே நீங்க விட்டுருங்க. இந்த எஸ்ஐஆர் எப்படி நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க, நடுநிலையாளரா சொல்லுங்க. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு 2 மாதம் தேர்தல் வரப்போகுது, நோட்டிபிகேஷன் பிப்ரவரியில் வரப்போகுது. இப்ப இந்த எஸ்ஐஆர் தேவையா? இந்த எஸ்ஐஆர் உடைய அந்த ஃபார்மை படிச்சு பாருங்க, அதை ஏதாவது ரெனிமினேஷன் எழுத முடியுமா, அதில் ஃபில்அப் பண்ண முடியுமா? சாதாரண சாமானிய மக்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களே பண்ண முடியாது. அதை அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்ப எழுத படிக்க தெரியாதவங்க எப்படி பண்ண முடியும்? குக்கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி பண்ண முடியும்? அப்படின்னா பாரம்பரியமா யார் யாரெல்லாம் காங்கிரஸுக்கும் திமுகக்கும் இந்தியா கூட்டணிக்கும் வாக்களிக்கிறாங்க அந்த வாக்கெல்லாம் அகற்றணும். இது ரொம்ப மைக்ரோ லெவல்ல இவங்க வேலை பார்க்கறாங்க. இது எவ்வளவு நாளைக்கு இது நீடிக்கும்னு எனக்கு தெரியல. நன்றி நன்றி. இணைப்பில் வந்து உங்களை கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. நான் பாஜக மாலை பத்திரிகையாளர் சந்திக்கிறேன். நன்றி. ஓகே, நன்றி சார்.